தேவதாயின் மடியில் இயேசுவின் சரணம். நமது அன்னை மரியாளுடைய மடியில் இயேசுவின் சடலம் கிடத்தப்பட்ட போது நமது அன்னை மரியாளுடைய தாய் உள்ளம் எப்படி துடிதுடித்திருக்கும். அவருடைய உள்ளம் நொந்து போனவர்களால் தாங்க முடியாத இந்த துன்பத்தை கடவுளுடைய திருவுளத்திற்காக தான் சகித்துக் கொண்டார்கள். ஆகவேதான் சிமியோன் இறைவாக்கினர் சொன்னபோது, உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னபோது அப்படியே அதை கேட்டுக்கொண்டார்கள். லூக்காஸ் நற்செய்தி 1:38 வசனத்திலே நமது அன்னை மரியாள், நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். கடவுளின் திருவுளத்திற்காக சொல்ல முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத இந்த துன்பத்தை தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதைத்தான் 1 பேதுரு 4வது அதிகாரம் 12-13 வசனங்கள் கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, துன்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்போது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள் என்று கூறுகிறது. இந்த உலகத்திலே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பு உண்டு என்றால் அது மனித உயிர்களை நாம் இழக்கும் போது, நம்முடைய உறவுகளை நாம் இழக்கும் பொழுது, சொந்தங்களை இழக்கும் பொழுது நாம் கதறி அழுகிறோம். பல வருடங்கள் ஆனாலும் அந்த துன்பத்திலிருந்து நம்மால் மீள முடிவதில்லை. இன்றும் கூட அதை நினைத்து பிள்ளைகளை நினைத்து பெற்றோர்களை நினைத்து பிள்ளைகளும் நம்முடைய சொந்தங்களை நினைத்தும் இன்றும் அழுது கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் துன்பத்தில் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராத நேர்ந்துவிட்டது என வியக்காதீர்கள் என்று கூறுகிறது. ஒரு உண்மையான நடந்த நிகழ்ச்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடன் படிக்க கடந்த 8-9 மாதங்களுக்கு முன்பதாக சமீபத்தில் நடந்த உண்மை நிகழ்ச்சி. என்னுடைய பள்ளி படிப்பிலே என்னோடு கூட படித்த என்னுடைய தோழி ஒருத்தி, அவளுக்கு திருமணமான பிறகு அவள் போன வீடு அவளுடைய மாமியார், நான் என்னுடைய பள்ளி படிப்பிலே படித்த ஒரு ஆசிரியை, அந்த டீச்சருடைய மருமகளாகத்தான் இவள் போய்விட்டாள். திருமணத்திற்கு பிறகு பெரிதளவாக எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. ஆனால் திடீரென்று எனக்கு தகவல் வந்தது. இப்படி அவளுடைய என்னுடைய தோழியினுடைய பெயரை சொல்லி, இவங்க வீட்டுக்காரரு இன்று காலையில இப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க என்று சொல்லி ஒரு தகவல் வந்தது. இதை குறித்து நான் கேட்ட பொழுது இங்குள்ள மாதம்பட்டி ரோட்டிலே காரில் அவர்கள் வந்து கொண்டிருந்த பொழுது, என்னுடைய தோழியினுடைய கணவர் இந்த ராமநாதபுரம் பகுதியிலே ஒரு நல்ல கம்ப்யூட்டர் நிறுவனத்தை வைத்திருந்தார். கம்ப்யூட்டர் பிசினஸ் செய்து கொண்டிருந்தார். இந்த கம்ப்யூட்டர் பிசினஸ் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் கம்ப்யூட்டரை கொண்டு போய் அசம்பிள் செய்துவிட்டு வேறொரு இடத்திலே அதை மாட்டிவிட்டு திரும்பவும் தன்னுடைய காரிலே வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த லாரி ஒன்று இவருடைய கார் மேல் மோத அந்த இடத்துல ஸ்பாட் அவுட். அது எப்படி அந்த இறந்து போனாங்க அப்படின்னாக்கா, உடல் தனியே தலை தனியே சிதறி அதே இடத்துல இறந்து போனார்கள். அதை உடலையும் தலையும் கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஜிஹெச்ல கொண்டு வந்தாங்க. இவ்வளோ இங்கு உள்ள நல்ல ஒரு எஜுகேஷன் ஸ்கூல்லே இங்கிலீஷ் டீச்சராக வேலை செய்து கொண்டிருந்தார். 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை, 1 வயதில் ஒரு பெண் குழந்தை. இந்த செய்தியை கேள்விப்பட்ட போது எப்படி அவருடைய உள்ளம் துடித்திருக்கும். இதை குறித்து
இதெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மாதம் இருக்கும். நான் கத்தீட்ரல் சர்ச்சில் ஆராதனை ஆலயத்தில் சரி கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணி வரலான்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன். திரும்பி வெளியே வரும் பொழுது எனக்கு எதிராக என்னுடைய ஆசிரியர், எங்களுடைய மாமியார் எங்களை கண்டிடப்பட்டாங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தாங்க. என்னை பார்த்தவுடன் அவர்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஓவென்று கதறி அழுதார்கள். எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைகள், அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் கிடையாது, 2 ஆண் பிள்ளைகள். முதல் பையனுக்கு தான் எங்கள் தோழி மனைவியாகி போயிருந்தார்கள். அப்ப சொன்னாங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துன்பம்? இப்ப என்னுடைய மகன் என்னோட இல்லையே, அவனுக்கு வயது 32 தான் ஆகிறது. காலையில போனவன் இப்படி அம்மான்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்கலையே. கதறி அழுதார்கள். நானும் அழுகிறேன். அவர்களுக்கு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. ஆனால் நான் கேட்டேன், உங்களுடைய சின்ன மகன் நல்லா இருக்காரா? அப்பா அவங்க சொன்னாங்க, அவனை பத்தி ஏன் கேட்கிறாரு? அவனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல கால் எலும்பு முறிந்து போனது. அதில் ஏற்பட்ட புண் இன்று வரை ஆகவே இல்லை. மேல் மாடியிலே தான் அவன் இருக்கிறான். எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. அந்த காலில் எலும்பு மச்சையில புண்கள் இருக்குமாமா. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்குமாமா. ஆனா மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகி மறுபடியும் புண்ணு வருமாமா. இப்படி பல வருடங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொன்னாங்க. சிறு வயது இப்படி என்னுடைய 2 பிள்ளைகளுமே இப்படி ஆயிட்டாங்களே என்று சொல்லி கதறி அழுதாங்க. அப்போ என்னுடைய தோழியின் பெயரை சொல்லி எப்படி இருக்கா என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னார். அவங்க சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. நானும் இந்த கடவுளைத்தான், இந்த ஆண்டவரை நம்பித்தான், இன்னமும் இவரை நம்பித்தான் இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வேற எங்காவது சந்தித்திருந்தால் கூட பரவாயில்ல. நான் அவர்களை சந்தித்தது ஆண்டவருடைய ஆலயத்தில், அவருடைய ஆலயத்தை தேடிதான் அவர்கள் வந்திருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பிறகும், இப்படிப்பட்ட ஒரு பேரிடத்துக்கு பிறகும், தாங்க முடியாத இந்த துன்பத்துக்கு பிறகும் ஆண்டவரை நினைத்து பார்த்து அதை சந்தித்துக் கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை தேடித்தான் ஆலயத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அது என்னுடைய இருதயத்தை மிகவும் தொட்டது. நான் அவர்களிடத்தில் சொன்னேன், ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அருள்தான் உங்களை கிடைத்திருக்கிறது. அவருடைய ஆற்றலே அல்லாமல் இப்படிப்பட்ட துன்பத்தை தாங்கிக் கொள்ள ஒருவரால் முடியாது என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். ஜெபிச்சுக்கோ என்று சொல்லி சொன்னாங்க. நானும் கடந்து வந்துவிட்டேன். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பாதித்தது. இந்த நிலையிலும் கூட, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு கூட, நம்மளால் சொல்ல முடியாத சூழ்நிலைகளோடு கூட, தாங்க முடியாத துக்கத்தோடு கூட, வெளியில சொல்ல முடியாத சோகங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது என்று சொல்லி நம்மும் இருக்கலாம், நாம் இந்த இடத்துல இருக்கலாம். இந்த நேரத்தில், இந்த இடத்துல அவருடைய ஆலயத்தை, அவருடைய இல்லத்தை தேடி வந்திருக்கிறேன்னா, நான் உள்ள வந்த உடனே இந்த பலிபீடத்திற்கு பின்னாடி ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. உங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அது எங்கள் இதயத்தை பாதித்தது. இந்த வேலையில கூட ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஓவென்று கத்தி அழுது போல தோணுது என்று சொல்லும். என்னுடைய சோகங்களும் என்னுடைய சூழ்நிலைகளும் என்னுடைய துன்பங்களும் என் கண் முன்பாக நின்று கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் துன்பத்தில் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராத நினைக்காது, மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் என்று எண்ணி மகிழுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, சிறிது கால துன்பங்களுக்கு பிறகு அவர் உங்களை சீர்படுத்தி நிலைப்படுத்தி உங்களை வலுவூட்டுவார் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நீங்கள் தாங்க முடியாத துன்பங்களோடு கூட, வெளியில சொல்ல முடியாத காரியங்களோடு கூட இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கலாம். ஆனால் நாம் கண்களை மூடி இந்த செவ்வ நேரத்தில் உங்களுக்கு எதை சொல்ல நினைக்கிறீர்களோ, கத்தி அழகுமா ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுமா, கூப்பிடுங்க. இன்றைய தினத்தில் இந்த செவ்வ வேலையை பாருங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய தாங்கிக் கொள்ளுகிற துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகிற ஆற்றல் நம்மை நிறைக்கப் போகிறது. இந்த வேலையில கூட நாம் கண்களை மூடி செவம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில கூட சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையும் திரு சமூகத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம்.
இதோ இந்த நேரத்தில் தங்களின் கண்களுக்கு முன்பாக துன்பங்களோடும் துன்பங்களோடும் சொல்ல முடியாத காரியங்களோடும் வந்திருக்கிற உமது மக்களாகிய எங்களை நீ கண்ணோக்கி பாருங்கள். இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு என்று நீ சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இவைகளை சகித்துக் கொள்ள அன்னை மரியாதை போல அந்த பாடுகளை திருமணத்திற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நீத்தார். எங்கள் இருதயத்தை நீ வலுப்படுத்த உங்களுடைய கருத்து எங்கள் இருதயத்தை நாங்கள் ஊற்றி செபிக்கிறோம். அப்பா நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே.